ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல இந்த பேயோட வீட்டில் போய் இந்த பேய்க்கு பீஸா டெலிவரி பண்ண போகிறோம். இந்த பேயெல்லாம் பீஸா சாப்பிடுதுங்க. நம்ம பீஸாவில் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த பேய்ங்கெல்லாம் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டெவலப்டாக இருக்குது. அங்கே போய் பீஸா டெலிவரி பண்ணுவோம். நம்மளுக்கு எதுங்க தேவையில்லாத வம்பு, வந்தோமா பீஸா டெலிவரி பண்ணோமா போனோமான் இருப்போம். இந்த பேய் நம்மளை வச்சு செஞ்சிரும். என்னங்க வீடுன்னு சொன்னாங்க, வீட்டையே காணும். சுத்தி காடா தான் இருக்குது. காடு மலைகளை கடந்து வேற போகணுமா? அட கொடுமைக்கு என்னங்க வீடே காணும். எதுக்கும் திரும்பி பார்ப்போங்க, வேற எங்கேயும் வீடு இருக்குதானே. ரொம்ப தூரம் உடைய வந்துட்டோம், எண்டிங்கே வந்துட்டோங்க. என்ன ஒரு பக்கம் வீட்டையே காணும். ஓஹோ, அந்த இருக்குதுங்க, ஒரு பெரிய வீடு இருக்குது. இப்போ புரிஞ்சுட்டுங்க, அந்த பெரிய வீட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போய் பீஸ் ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணுறோம். தப்பிச்சு வீட்டை பார்த்து போகிறோம். வாங்க போவோம். என்ன வீடு நாங்கள் அடைச்சி வச்சுருக்காங்க. என்னங்க கேட் ஓப்பன் ஆகலை. ஓஹோ, நம்ம தான் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணுமா? உள்ளே வர சொல்லிட்டாங்க. உள்ளே போவோம். ஐயோ, இது என்னங்க நம்மளை வளைய போட்டு பிடிச்சிட்டாட கொடுமைக்கு. அசமா வந்து அம்பட்டுக்கிட்டமே அதுக்கிட்ட. இது வந்து எப்படி தப்பிச்சு போகிறது? அட கடவுளே, என்னங்க எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஓஹோ, உள்ள வந்துட்டாங்கம்மா. இது என்னது, எலும்பு கூடலாம் கிடக்குது. அவங்க கையில நம்மள மாதிரியே பீஸா வேற வச்சிருக்கான். அட கடவுளே, இதுக்கு முன்னாடி பீஸா டெலிவரி பண்ண வந்த எல்லாரையும் அந்த பேய் இப்படிதான் அட்டாக் பண்ணி கொன்னு இதுக்குள்ள போட்டு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வேற என்னன்னு தெரியல, பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. வீடுங்காங்க, வீட்டுக்குண்டான எதுவுமே இல்லைங்க. அப்பாங்க அங்கங்க ஈட்டியெல்லாம் வச்சிருக்கு. எலியெல்லாம் அலையுது. எலி வேற நம்மளாட்ட ஒரு சைடு அட்டாக் பண்ணுது. பேய் அட்டாக் தான் தாங்க முடியலன்னா எலிகளோட அட்டாக் உங்க அப்பாங்க சில்லியா நம்மள நொறுக்கிட்டு மறுபடியும் ஒரு டைம் போங்க. அங்க பாருங்க, பேயே நம்ம பக்கத்துல நிக்குதா? அதானே பார்த்தேன், பயந்துட்டேங்க. பேய் தான் நம்ம கிட்ட நிக்குதோன்னு. ஓகே, மேல போவோம். இங்க வந்தவனை காணும். அவனும் பேயா என்னன்னு தெரியலையே. அட கடவுளை, மேல ஏறுவாங்க. நிக்க நம்மளுக்கு ஆபத்து தான். ஜம்ப் பண்ணி பேர வேண்டிதான். ஓகே, வந்துட்டோம். ஐயோ, விழுந்துடாத. அப்புறங்க எவ்வளவு பெரிய கேப்னு. கரெக்டா அந்த கேப்ல ஜம்ப் பண்ணி போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். ஒரு வழியா மேலே ஏறி வந்துட்டோம். இதுக்கப்புறம் காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு துட்டு எதுக்குன்னு தெரியல. போறவள்ள ஐஸ்கிரீம் வண்டி எது இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கி சாப்பிட்டு போகலாம். நம்மளால யாரும் திருத்த முடியாது. சாப்பாடுன்னு எங்க போனாலும் இருக்கிறோம். ஓகே, வந்துட்டோம். பாருங்க, என்னெல்லாமோ புதைச்சி வச்சிருக்குது. அதுல காலை வச்சோம், வெடிச்சு செதறிடுவோம். போச்சுடா, அதை தப்பிச்சு வந்துட்டாங்க. லாஸ்ட்ல இங்க வந்து விழுந்துட்டோமே, போச்சுடா. ஐயோ, இது என்ன, பயந்துட்டாங்க. அந்த இதுதான் நான் பேய் தான் இருக்குதோன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் கம்பியை கட்டி வச்சிருக்காங்க. கரெக்டா ஜம்ப் பண்ணி போனுங்க. இந்த பாருங்க, நம்ம கூட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டும் போறான். ஏய் தம்பி, நெல்லுப்பா. டேய், என்னை பார்த்தா உனக்கு தம்பி மரியாதை தெரியுது. நான் உனக்கு அண்ணன்டா. என்ன தம்பி நான் கூப்பிடுறேன். இனிமே அண்ணன் தம்பின்னு கூப்பிடவளை வச்சுட்டு இருந்த நான் உனக்குலே சுட்டு தள்ளிடுவோம். இப்போ சரிண்ணே மன்னிச்சுக்கோங்க, தெரியாம தம்பின்னு கூப்பிட்டேன். கரெக்டா தப்பிச்சு போவோம். வாங்க சேர்ந்து போலாம். எங்க காணும். ஓகே, வருவாங்க. வந்துட்டாங்க. போலாம் வாங்க. அந்த அண்ணன் வரலன்னு நினைச்சேன். பின்னாடி தான் வர்றாங்க. வாங்க சேர்ந்து போவோம். ஒன்னா போலாம். எங்க இருக்குன்னு தெரியல. வழி எங்கெங்க இருக்குது. உங்க பாருங்க, எவ்வளவு ட்ராப் போட்டு வச்சிருக்கானா. ஓஹோ, இதுக்கப்புறம் எங்க போறது? சுத்தி பீஸாவா தான் பிடிச்சிருவாங்க. அப்புறம் எங்க போகணும்னு தெரியலையங்க. அட கடவுளே, நம்மளுக்கு வழி எங்க இருக்குன்னு தெரியலையங்க. எல்லா பக்கமும் முட்டுச்சந்தா இருக்குது. இதுல எப்படிங்க தப்பிச்சு போறது? அட கடவுளே, இங்க ஏதோ எழுதி இருக்கு. யூ கேன் சீயா ஏதோ சம்திங் போட்டுருந்துச்சுங்க. அட கடவுளே, ஷீஸ் ஹியர். ஓஹோ, இந்த லிவரை அமுக்கணுமா? லிவரை அமைக்காச்சு. இதுக்கப்புறம் என்ன வருது? ஒண்ணுமே வரலையங்க. ஷீஸ் ஹியர்ன்னு போட்டிருந்தா. யூ வாண்ட் எஸ்கேப்பா? ஓஹோ, நம்மளால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு போட்டிருக்கு. எதுவுமே இல்லையா? ஆனா நம்ம தான் தப்பிச்சு போயிடலாமே. இங்க என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. எப்படி போறதுனே தெரியலையங்க. கொடுமைக்கு ஃபுல்லா முட்டுச்சந்தா இருக்குது. இந்த பக்கம் போகணுமா? ஒரு வேலை இங்கேயும் இல்லையங்க. கடவுளே, எப்படி போகணும்னே தெரியலையங்க. இது என்னடா எனக்கு வந்து சோதனை. கால் வைக்கிற இடமெல்லாம் சுத்தி அடப்பா இருக்குது. எந்த பக்கம் போகணும்னே தெரியலையங்க. கொடுமைக்கு இந்த பக்கம் போய் பார்ப்போம். மறுபடியும் போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் ஈன்னு போட்டிருக்கு. ஓஹோ, இந்த பட்டன் அமுக்கணுமாமா? டோர் ஓப்பன் ஆயிட்டுங்க. நம்ம தான் தெரியாம கேன மாதிரி இருந்திருக்கோம். இது என்ன, லேசர் லைட்டா? ஓஹோ, வெடிச்சு செதறிடுவோமே. அட கடவுளை, போச்சுடா, வெடிச்சு செதறிட்டோம். இப்போ மறுபடியும் அது கண்ணில் படாம போகணும். அது இந்த பேயோட கண்ணுதான் நினைக்கிறேன். கரெக்டா ஜம்பா போட்டு போயிடணும். என்ன, எங்கேயுமே வழியே இல்லை, முட்டுச்சந்தா இருக்குது. இந்த ஜூஸ் கட்டா தொட்டு கேட்பாங்க. அதனால இந்த வழி வேண்டாம், நம்ம வேற வழியே போய் பார்ப்போம். இங்க என்னமோ வச்சிருக்கேங்களே. அட கடவுளே. ஓஹோ, கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு ஏணி இருக்குது. இந்த இருக்குதுங்க, பீஸா நம்மளுக்கு வழி காட்டுதுங்க. இந்த படி மேல ஏறி கரெக்டா ஜம்பா போட்டு போயிடணும். வந்துட்டோம்.
ஓஹோ! பாத்தீங்களா, அது கீழ தான் நிக்குது. மேல வராது போல. ஐயோ! கீழ விழுந்துட்டேனே! ஓகே, பரவாயில்லங்க. மறுபடியும் ஒரு தடவ ட்ரை பண்ணுவோம். நம்மளால முடியும். காய்ஸ், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் குடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டிங்கு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே, இப்ப கரெக்டா போனோம். ஐயோ, இது என்னடா மேல சொன்னா கீழே ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து மரியாதை ஆயிட்டு இருக்கோம். ஐயோ, வருது மேல ஏறு. ஐயோ, கொஞ்சம்னா வெடிச்சு சதறி இருப்போங்க. அவங்க பாருங்க, நம்ம கூட வந்து அண்ணன் இப்ப போறாங்க பாருங்க. நம்ம கரெக்டா போனோம். ஐயோ, வருது போச்சுடா மேல ஏறு. நல்ல வேலைக்குங்க. ஓஹோ, இப்பதாங்க புரியுது. அதை நம்ம சென்சார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க வெடிக்குது. நம்ம இப்ப பக்கத்துல நின்று ஓடி வந்துட்டா பிரச்சனை இல்லை. அதுலயே நின்றுட்டு இருந்தாலும் வெடிச்சு சதறிடுவோம். இப்ப பாருங்க, அவன் வச்சு சதறிடுவான். ஏன்னா அவன் நின்றுட்டு இருக்கான். ஓ, ஓடி வந்துட்டான், தப்பிச்சிட்டான். பாத்தீங்களா, இப்ப தாங்க புரியுது அந்த லேசர் லைட்டோட பவர் என்னன்னு. ஓகே, இப்ப கரெக்டா அந்த சூப்பரா போயிட்டாங்க அவன். அட, ரெண்டாவது போயிட்டான். ஓஹோ, போச்சுட்டான். அவன் வெடிச்சு சதறிட்டான். நம்ம இந்த டைம் கரெக்டா போயிடணுங்க. இந்த டைம் விட்டு கொடுத்துட கூடாது. அந்த பேயா நம்மளான்னு பாத்துறணும். கரெக்டா ஜம்ப போட்டுடா கைப்புள்ள. ஐயோ, என்னங்க இது, கீழே விழுந்து செத்து பாய்ச்சிட்டு இருக்கிறோம். என்னங்க பண்றது, வர கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா இருக்குது. இந்த டைமாவது கரெக்டா ஜம்ப போட்டு போயிடணும். ஓகே, வந்தாச்சு. போச்சுடா. என்னங்க காலை வைக்கிறதுக்குள்ள கீழே வாரி விட்டுருது. ஓகே, மறுபடியும் போவோம். இந்த டைமாவது கரெக்டா போக முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஜம்ப் பண்ணிட்டோம். ஒன்னே ஒண்ணுதான் போச்சுடா. அது வேற வந்துருதுங்க. அப்பப்போ அந்த லேசர் லைட் வேற நம்ம வெடிச்சு செதறடிக்க வச்சிருது. மறுபடியும் முதல்ல இருந்து மீண்டும் செத்துலான்ட்டு இருக்கிறோம். ஓகேங்க, மன்னிச்சுக்கோங்க. என்ன பண்றது, நம்ம வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் கீழே விழுந்துருதோம். ஓகே, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா அப்படி கீழே விழுந்து மறுகேசல் ஆயிடுவோம். கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்க. பாப்போங்க இந்த தடவை அந்த பேயா நம்மளான்னு இது பண்ணி ஆகணும், முடிவு பண்ணி ஆகணும். ஐயோ, அது வர்றதுக்குள்ள மேலே அவன் கீழே நிக்கிறான். ஓஹோ, கீழே விழுந்துட்டான். நாங்க பாருங்க, எல்லாருக்குமே கஷ்டமா தாங்க இருக்குது. கரெக்டா அந்த கம்பள ஜம்ப் பண்ணி போக வேண்டியதா இருக்குது. ஓ, ஜம்ப் பண்ணிட்டேன். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, இன்னும் ஒண்ணுதான். ஐயோ, எப்படி கீழே விழுறேன்னே தெரியலங்க. கரெக்டா தான் போற மாதிரி இருக்குது. ஆனா கீழே விழுந்து மறுகேசல் ஆயிடுறோம். இந்த டைம் கரெக்டா மேலே ஏறுறோம். ஐயோ, பாத்தீங்களா, அது நம்ம லைட்டா சென்சார் பண்ணிருக்கு. நம்ம தான் கவனிக்காம மேலே ஏறிட்டோம். எத்தனை டைம்டா செத்துல ஆடுவீங்க. கடவுளை, என்னால முடியலங்க. ஒரு மனுஷன் ஒரு தடவை சாகலாம், 2 தடவை சாகலாம். இங்கன்னா செத்துல ஆடிட்டு இருக்கிறோம். ஓகே, போவோம். ஐயோ, விழுந்துராத, மெதுவா. ஒண்ணுதான் காய்ஸ், நீங்க கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பெல் ஐக்கானும் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்குடாங்கன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். அப்புறம் இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து வீடியோ அனுப்புங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே, இப்போ கரெக்டா போய் ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணிட்டேன். ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் ஒண்ணுதான். கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. அவாடா, எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா. ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கலாம், கால் வைக்கிற இடம்லாம் கஷ்டம் மட்டும் தான் இருக்கு, சந்தோஷமே இல்லை. கடவுளை விழுந்துராத. அவாடா, தப்பிச்சிட்டாங்க. அவாடா, எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு நேரம் ஓடி வந்திருக்கோம் பாருங்க. அந்த கம்பளை இவ்வளவு நேரம் போராடி இருக்கோம். இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு வேற தெரியலையே. கடவுளே, எங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வடியாலாம் இருக்குது. இது என்னது, வீடு இல்லைங்க. ஆஹா, கீழே விழுந்தா நம்ம செத்து போயிருவோமா, மறுகேசல் ஆயிரோமா. கவனமா போகணுமா. இது வீடு கிடையாதுங்க. இது என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு பாலடைஞ்ச கிணறு போல. பாத்தீங்களா, நம்ம கீழே இருந்தாலும் மேலே ஏறி வந்தோம். பாத்தீங்களா, இது கிணறு போல. நானும் வீடுன்னு நினைச்சேங்க. வீடு மாதிரி அந்த பேய் செட்டப் பண்ணி வச்சிருக்குது. ஓகே, இந்த டைம் அந்த பேயோட வலையில நான் விழுந்துட்டேன். நான் தப்பிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இங்க வராதிங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ, உங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன்னு. அட கடவுளே, எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. அது கொடுமைக்கு தப்பிச்சு ஓடுற நிக்காதடா. இது என்னது. ஓஹோ, அந்த பேயோட சீடர்கள் போல. அவங்க பாருங்க, அங்கேயும் சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. டேய், நீங்க சுட்டு விளையாடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமாடா. கடவுளை, எப்படி போறதுங்க, அடைச்சிருக்கு. ஓ, லிவர் இருக்கா, நான் கவனிக்கலங்க. என்ன விழுந்திருப்போம். கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும். இந்த பெரிய பள்ளத்தாக்கா இருக்கும். உள்ள வந்து மர்கேஸ்தர் ஆயிடுவோம். ஓஹோ, சீஸ் ஏறாமா இருக்கலாமாவா. நான் கவனமா போனோம். ஐயோ, கீழே விழுந்து அந்த சாக்லேட் மாதிரி இருக்கு, அதுல பட்டதுல மறுகேசல் ஆயிட்டோம். கரெக்டா விழுந்து ஜம்ப் பண்ணி போயிடணும். இந்த டைம் இங்க இருந்து அந்த வுட்டுக்கு கரெக்டா ஜம்ப் பண்ணணுங்க. விழுந்துடக்கூடாது. ஜம்ப் பண்ணிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது. ஓ, இந்த இருக்குதுங்க வழி. இளமலை ஜம்ப் பண்ணி விட்டோம்.
ஓகே, இது என்னது? இது ஓஹோ, நம்ம மாதிரி விளையாடுறவன் தானா? நானும் அந்த பேய் கூட சேர்ந்தவன் தான் நினைச்சிட்டேன். ரத்த கட்டீரியா இருப்பான்னு நினைச்சிட்டேன். ஐ கேன் see you. ஓஹோ, அவளை பார்த்துட்டு இருக்காளாமா. நம்ம அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதவங்க. இன்னும் ரெட் கலர் ஏதோ இருக்குது. ஐயோ, வந்து பிடிச்சிட்டாங்க நம்மள. அட கொடுமையே, எப்படி வந்து பிடிச்சா பாத்தீங்களா? இந்த டைம் எனக்கு புரிஞ்சுட்டுங்க நம்ம எப்படி போனோம்னு. கரெக்டா அந்த ரெட் கலர் லைட் வரும்போது நம்ம இதுல வந்து ஒளிஞ்சுக்கிடணும். அப்பதான் அவளால நம்மளை அடிக்க முடியாது. ஒரு பால் மாதிரி தூக்கி வீசா பாத்தீங்களா? நம்ம இந்த கொடைக்கிகள் இருந்தோம் அப்படின்னா அவளால நம்மள டேமேஜ் பண்ண முடியாது. நம்ம தப்பிச்சிடலாம். ரெட் கலர்ல வருது, வெயிட் பண்ணுவோம். அது போனதும் தப்பிச்சு ஓடிட வேண்டிதான். வந்துட்டாங்க ஒரு வழியா. இப்ப எங்க போறது? நின்னுக்கலாம். ரெட் கலர்ல வருது. இப்போ பாருங்க, பால் பறந்து வரும் பாருங்க. பாத்தீங்களா, நம்ம மேல படல, நம்ம டேமேஜ் ஆகல. இங்க நின்னோம்னா நம்ம கண்டிப்பா டேமேஜ் ஆகாது. ஒளிஞ்சு கைப்புள்ள ஒளிஞ்சுக்கோ. ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு வேகமா வருதுன்னு. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, இங்க வாங்க பாருங்க, ரெட் கலர்ல மாத்தி இங்க வந்து பால் அடிச்சிருமோ நம்மள. ஐயோ, அடிச்சிடாத. நல்ல வேலைக்குங்க தப்பிச்சு வந்துட்டோம் ஒரு வழியா. நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, அப்பள மாதிரியே இந்த சாக்லேட் மாதிரி இருக்கிற அந்த மண்ணுக்குள்ள கரெக்டா ஜம்பா போட்டு போனோம். கொஞ்சம் தப்பனாலும் மரணம் தான் எங்க காய்ஸ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கு கிடைக்கும். அப்புறம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். கண்டிப்பா பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஓகே, இப்போ இங்க வந்தாச்சு. இப்போ இந்த ஏறி மேல போவோம். என்னடா அது, வீடா கிணறா என்னன்னே தெரியலங்க. வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு உயரத்துக்கு ஒரு கிணறையும் நான் பார்த்ததில்ல, ஒரு வீடையும் பார்த்ததில்ல. வீடுக்குள்ள செட்டப் மாதிரியும் இல்லை, வெளியே மட்டும் தான் வீடு மாதிரி இருக்குது. உள்ள வந்து பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குதுங்க, என்னன்னே தெரியல. இப்ப எங்க போறது? கீழே போகணுமா? எப்படி வந்தோம்? இப்படிதான் வந்தோம். அப்போ கீழே தான் போகணும், வேற வழி இல்லை. இந்த ஓட்ட வழியா தான் கீழே இறங்கணும். இங்க என்ன ஆபத்து வச்சிருக்காங்க தெரியலையே அந்த பேய். ஓஹோ, இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப எங்க போறது? ஓ, பீஸா அந்த பக்கமா தான் போகுது. அப்ப பீஸா இருக்கிற சைடா தான் போகணும். போக ஆரம்பிப்போம். அவங்க அப்பா அங்க சுத்தி கேண்டிலா ஏற்றி வச்சிருக்கு அந்த பேய். ஓஹோ, அது இறந்துட்டாமா? நான் அது போட்டோல கூட கேண்டில் ஏற்றி வச்சிருக்கு. அட கொடுமைக்கு எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஐயோ, கீழே விடுறதுக்குள்ள மதிய செலவு பண்ணிட்டுங்க. இந்த டைம் கரெக்டா போவோம். போன டைம் தப்பா போயிட்டோம். கரெக்டா ஜம்ப போட்டு 2 ஜம்ப் பண்ணதுனால கீழே வந்துட்டேன். இந்த டைம் விட்டு கொடுக்கறதா நாங்கள் கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும். இந்த கிணறுல லேயரா இருக்குங்க. இப்ப எத்தனாவது லேயர் வாரம் தெரியல, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரொம்ப தூரம் கீழே போய் விழல, கொஞ்ச தூரத்துல கீழே விழுந்ததுமே மல்கேசல் ஆயிருந்தோம். ஃபுல்லா கீழே போனாதானே இருக்கும். நம்ம ஒவ்வொரு லெவலுக்கும் அந்த கிணறு வந்து மூடிடுது. நம்ம கரெக்டா அந்த லெவல் கிட்ட வந்தோடனே நெக்ஸ்ட் லெவல் போயிருந்தோம். ஓகே, வந்தாச்சு. மேல போவோம். இப்போ எங்க அடைச்சிருக்குது? ஓ, இப்படிதான் போகணுமா? எப்படி போறது? ஓ, வந்தாச்சுங்க ஒரு வழியா தப்பிச்சு. இங்க என்ன இருக்குதுன்னு தெரியல. இங்க பாருங்க, பேய் போட்டோவா இருக்குது. ஓஹோ, எல்லா எமோஜும் வச்சிருக்காங்க, பேயோட எமோஜும் வச்சிருக்காங்க. இப்ப இந்த லிஃப்ட்ல ஏறி போக ஆரம்பிக்கலாம். லிஃப்ட்ல என்ன ஆபத்து இருக்குன்னு வர தெரியலையங்க. இந்த பேய் என்னென்ன ஆபத்து செட் பண்ணி வச்சிருக்குன்னு வர தெரியலையங்க. காய்ஸ், நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். ஐயோ, இது என்ன மேல இருந்து ஏதோ பயங்கரமா வந்துட்டு இருக்குது. தப்பிச்சு ஓடிடுறா கைப்புள்ள, தப்பிச்சு ஓடிடு. நாளைக்குங்க தப்பிச்சு வந்துட்டேன். கொஞ்சம்னா மாட்டிருப்பேன். இது வேற முக்கு அது போட்டோவும் மாட்டி வச்சிருக்குங்க. அதுவே நினைவஞ்சலி செலுத்துது போல. ஓகே, ஒளிஞ்சுக்கலாம். இப்ப கரெக்டா போனோம், இல்லைன்னா மாட்டி வெடிச்சு செதறிடுவோம். அந்த லேசர் லைட் அங்க பார்த்து போகும்போது அது கூட சேர்ந்தே ஓடிடலாம். அந்த பக்கம் போதா, அப்ப நம்ம கரெக்டா அந்த பக்கம் ஓடிடணும். அது வர்றதுக்குள்ள நம்ம ஓடிடணுங்க, இல்லைன்னா அது நம்மளை வெடிச்சு செதற வச்சிரும். வந்துட்டோம். அந்த பக்கம் ஒரு லேசர் லைட் வர போயிட்டு இருக்கு. ஓ, இந்த பக்கம் போகணுமா? ஓகே, இந்த பக்கம் தான் பீஸா கோடு போட்டிருக்கு. அப்ப இந்த பக்கம் தான் போகணும். ஐயோ, விழுந்துராத. இது என்னது இப்படி இருக்குது? ஐயோ, கொடூரமா இருக்குதுங்க. ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது. ஓகே, இங்க வந்தாச்சு. இந்த பாறையில பாருங்க, சுத்தியல் வச்சு எப்படி அடிக்கிறாங்கன்னு. நம்ம கொஞ்சம் கவனிக்காம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரே அடி அடிச்சு நசிக்கிறோம். கரெக்டா கவனமா போனோம். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் தப்பிச்சு வந்தாச்சுங்க. அப்பாடா, இதுக்கப்புறம் ஒரு ஆபத்து இருக்காதுன்னு நம்புறேன். ஓகே, போவோம். என்னங்க சொல்லி வாய முடுறதுக்குள்ள இவ்வளோ பெரிய ராக் மனுஷன் வந்திருக்கான். அட கடவுளை, பாறையிலே செஞ்ச மனுஷனா இருக்கானே. சாதாரணவங்களே நம்மளால கொல்ல முடியாது, இதுல பாறையிலே செஞ்சவன எப்படிங்க கொல்றது? அட கொடுமை, இப்பெல்லாம் யாரடா அவங்களை யோசிக்க சொல்றான்? கண்ணெல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கிறானே. அட கடவுளை, பயங்கரமா இருக்க முடியாங்க. அவங்க அங்க பாருங்க,
ஐயோ வந்துட்டான் உள்ள ஓடிடு. நல்ல வேலைக்குங்க தப்பிச்சு வந்துட்டான். எங்க அவன் போயிட்டானா? ஆஹா அவன் காலு கீழே தாங்க இருக்கு. அந்த நிக்கிறான் பாருங்க. கடவுளே ஓடு ஓடு ஓடு, நம்ம இங்கதான் வேலை இருக்குது அதனால அங்க வந்திருக்கிறோம். வெளியே போலாமா வேண்டாமா? கண்ணு அப்படி மூடி நிக்கிறான். நம்ம வெளியே போனதும் அவன் கண்ணுல லைட் வந்துருது நம்மள கொல்றதுக்குன்னு. ஓகே இப்ப இங்க வந்து வேலையை பார்ப்போம். இங்க என்ன இருக்குன்னு வேற தெரியலையே. ஓஹோ அங்க ஏதோ லைட் எது பிங்க் கலர்ல. ஓ அந்த ஒளியை போய் நம்ம எடுக்கணும் போல. ஓகே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது அங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓ அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. ஓகே ஓகே சூப்பர். இந்த எனர்ஜியை வச்சு நம்ம அந்த பேயை அழிச்சிட்டு தப்பிச்சு போயிடலாம். ஓகே அதை அழிக்கிறதுக்கு அதுவே அது வீட்டுல ஏதாவது செட்டப் வச்சிருக்கு. இங்க பாருங்க அது கால்குலாம் பூந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். அவனு அசையாம நிக்கிறான். ஓ அவ்வளவுதான் போல. நம்ம பவர் வரவே அவன் பயந்துட்டான் போலங்க நம்மளை பார்த்து. என்ன ஏதோ சத்தம் கேக்குது. என்னங்கவா இருக்குங்க? திரும்பி பார்ப்போம். ஐயோ பின்னாடிதான் நம்மளை துரத்திட்டு வரான். ஓடுறா நிக்காதடா. ஓடிரு 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 நின்றாத. தப்பிச்சு ஓடிரு. அவாடா தப்பிச்சிட்டாங்க. எங்க அங்க பாருங்க கோவத்துல திரும்பி நிக்கிறான். கோவப்பட்டுக்கோ அவங்ககிட்ட மாற்ற மூடல நான் இல்ல. மாட்டிக்கிட்டு சின்னாப்பனம் ஆக முடியாது. தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்பாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா. நம்மளுக்கு பவர் வேற கிடைச்சிருக்கு. சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. அந்த சூப்பர் பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஓகே இப்ப எங்க போறது? வேற மார்க் எங்கேயோ காட்டுது. ஆனா எங்க போகணும்னு நம்மளுக்கு தெரியலையே. ஓகே போய் பார்ப்போம். கரெக்டா வந்தாச்சு. ஆஹா ஓஹோ இந்த பக்கம் தான் காட்டுது. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையடா. முட்டுச்சந்தால இருக்கு. பள்ளமாலாங்க இருக்குது. கீழே விழுந்து எலும்பு கூட தேராத. என்னதான் பண்றது? எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியலையேங்க. இங்க எதுவும் வழி இருக்குதா? ஐயோ லேசர் ரைட் வருது. ஒளிஞ்சுக்கோ. எப்படிடா போடுறது? வழி இருந்தா சொல்லுங்கடா. ஏன்டா அப்படி நீங்க எங்களை சோதிக்கிறீங்க? எங்களை சோதிக்கிறதுக்குனே உங்க ஆட்டாப்பா பெத்து விடுவாங்களாடா. ஐயோ அந்த லேசர் லைட் வேற வந்துரும் போலயே. அங்க பார்த்தாங்க போகுது. எங்கேயாவது வழி இருக்குதான்னு பாப்போம். என்ன வந்துட்டோம். சுத்தி அதே இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அட கடவுளே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்தது எங்கேயுமே இல்லையங்க. மறுபடியும் அதுமே அந்த சென்டர் பாயிண்ட் தான் காட்டுது. இங்க எதுவும் இங்க இருந்தாங்க அங்கேயே வந்தோம். என்னங்க பண்றது? இப்படிதான் போகணுமா என்னன்னே தெரியல. நம்ம ஆப்போசிட் பக்கம் வந்துட்டோம். ஆனா அங்க இருந்து பார்த்தா அங்க காட்டுது. அங்க இருந்து பார்த்தா இங்க காட்டுது. எப்படி போகணும்னு தெரியலையே காய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். நம்மளுக்கு கதற விட்டுருக்கு காய்ஸ். இந்த பேயை நம்ம கரெக்ட் வச்சு செஞ்சு ஆகணும். அது என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியல மனசுல. அங்க பாருங்க நம்ம ஆப்போசிட்ல வந்துட்டோம். ஓஹோ பக்கத்துல போனா அதுவே ஒரு ஸ்லைடு மாதிரி உருவாகுது. இது தெரியாம போச்சங்க. ஒரு ஜாம்ப போட்டு ஓடிட வேண்டிதான். இப்ப பாருங்க பயங்கரமா இருக்கே. ஆனா இதுக்கப்புறம் வருமா வராதுன்னு வேற தெரியல. ஜம்ப போட்டு போனாலும் கீழே விழுந்து மறுக்கே சலாயிடக்கூடாது. ஓகே போய் பாப்போங்க. கால் எடுத்து வைப்போம். இங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிதான். இருந்தாலும் என்ன பண்றது? ஓஹோ வந்துட்டுங்க. அட கடவுளே. ஓஹோ இப்ப அந்த பிங்க் கலர் எங்க வைக்கணும் போல. ஓ அந்த பவர் இதுல வச்சா இது நம்மள நேரா ஒரு லேயரா வந்துடலாங்க. இத மொத்தமா நம்மளை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்துட்டு என்னங்க வீட்டை விட்டு பயங்கர தூரத்துக்கு கூட்டு வந்துட்டு. இது வீடா என்னதுடா இவ்வளவு உயரத்துல இருக்குது? இது வீடே இல்லைங்க. கொடுமையே. இது கிணறும் கிடையாதுங்க. இது என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். இது என்னவா இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா. ஓகே இப்ப மேல ஏறலாம். இங்க என்ன ஆபத்து இருக்கு தெரியலங்க. வந்தாச்சு. எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்க. ஒரு பெரிய ஈஃபில் டவர்ல 10 டவர் வசரத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு எண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஐயோ எப்படி ஏறன்னு வரதுலயே ஜம்ப் பண்ணாலும் ஏற முடியலங்க. நம்ம கட்டையா இருக்கிறதுனால கீழே விழுந்துருந்தோம். புள்ள பயிரா இருக்கும். நம்ம இந்த டைம் கரெக்டா ஜம்ப போட்டு தப்பிச்சு ஓடிடணும். வந்துட்டோம். இதுக்கப்புறம் நேரம் எங்க போவோம்? இங்க இருந்து அங்க போவோம். கரெக்டா அந்த ஸ்டெப்ஸ்ல ஜம்ப போட்டு மேல ஏறுவோம். ஓகே மேல ஏறியாச்சு. இதுக்கப்புறம் ஓஹோ இங்க வரணுமா? இந்த பக்கம் ஜம்பா போட்டு இப்ப இந்த ஸ்டெப்ஸ்ல மேல ஏறுவோம். என்னங்க இது போய்கிட்டே இருக்கு. இதுக்கு எண்டே எல்லாம் போயிட்டு இருக்கு கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதானே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிங்கிறாங்கன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா நான் உங்க சிஸ்டர் மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல. இல்லைனாலும் பண்ணுங்க. சிஸ்டரா நினைச்சாலும் பண்ணுங்க. ஓகே இதுக்கப்புறம் எப்படி போறதுன்னே தெரியலங்க. எங்க இருக்குது ஏனி. ஆனா எப்படி ஜம்ப் பண்ணி போறதுன்னே தெரியலங்க. ஐடியாவே இல்ல. ஐயோ இந்த கண்ணு மாதிரி வேற ஏதோ வச்சிருக்காங்க. ஓ இந்த இருக்குதுங்க கண்ணு. ஓஹோ இப்ப தாங்க புரியுது. இதுக்கப்புறம் பாத்தீங்களா வழி ஓப்பன் ஆயிட்டு கண்ணு எடுக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு இந்த வழி ஓப்பன் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கப்புறம் ஏதோ பெரிய பேராபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி போறது? எங்க போனாலும் சுத்தி முட்டுச்சந்தாலாங்க இருக்குது. என்ன வழி வேற அடைச்சிட்டா? வழி இருக்குது. அப்புறம் எங்க போறது? கீழே வெளியே போகணும்னு நினைக்கிறேன்.
என்னங்க வெளியே தப்பிச்சு வந்துட்டோம், ஆனா எப்படி இறங்குறது வழியே இல்லையேங்க. அட கடவுளே, எப்படி தப்பிச்சு போறதுனே தெரியலையே காய்ஸ். ஐயோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இந்த ஒரு கம்பு இருக்குங்க காய்ஸ், இது மேல கரெக்டா ஜம்ப போட்டு போயிருவோம். ஜம்ப போட்டாச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படி ஜம்பா போட்டு தப்பிச்சு போயிட வேண்டியதான். என்ன ஆனாலும் சரிங்க, நம்ம தப்பிச்சு போறதுல மட்டும் உறுதியா இருக்கணும். கீழே ஒருத்தனுக்கா, அண்ணன் எப்படி போகணும்னு சொல்லுங்க, நான் ரொம்ப நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னால தப்பிச்சு போக முடியல. அந்த ஒருத்தனை பாருங்க, அங்க இருந்து கீழே குதிச்சுட்டான், போச்சுடா. ஐயோ, அப்ப அதுதான் வழியா என்னன்னு தெரியலையே. அவன் இப்படிதான் போனான், நம்மளும் போய் பார்ப்போங்க எங்க எதுவும் வழி இருக்குதான்னு. போய் பார்க்கறதுனால தப்பு இல்ல. ஐயோ, இந்த மாதிரி கம்பு தான் அங்கேயே இருந்துச்சு, ஜம்ப போட்டோம், நம்ம ரிகர்சல் ஆயிட்டோம். கண்ணை எடுத்துக்கிடுவாங்க, கீழே தான் ஆபத்து இருக்குமோ என்னமோ. ஓஹோ, இப்போ கண்டுபிடிச்சாங்க, கீழே தண்ணி இருக்குது. நம்ம கரெக்டா ஜம்ப் போட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் விழணும், அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஓகே, கரெக்டா போகணுங்க, கரெக்டா போய் தண்ணிக்குள்ள விழணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்தோம்னா இப்படிதான் மரியாசல் ஆயிடுவோம். உட்காந்து சில்லி சில்லியா நொறுக்கப்பட்டாங்களே, சில்லியா நொறுக்கப்பட்டாங்க. இப்போ ஐயோ, அவசரம் அவசரம், நம்மள மாதிரி ஒரு அவசரத்தை பார்க்கவே முடியாதுங்க. பாருங்க, கவனமா போங்க இந்த தடவை. ஐயோ, செத்து விளாண்டுட்டு இருக்கிறோமே, நம்ம கூட வந்து எல்லாரும் ஜெயிச்சு வீட்டுக்கே போயிட்டாங்களே, நம்ம இங்கே இருக்கிறோமே, எப்போ வீட்டுக்கு போறது? அட கடவுளே, கடவுளே, அப்பா தப்பிச்சு வந்துட்டாங்க அவருடைய. ஐயோ அப்பா, இங்க ஒரு ஆபத்து இருக்காதுன்னு நம்புறேன். ஓகே, அதுக்கும் கன் எடுத்துக்கிறோம். கீழே எதுவும் போனோமோ ஒரு வேலை. கீழே அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னடா கீழே ஒண்ணுமே இல்ல, கல்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. அப்ப எப்படிதான் போறது? ஓஹோ, மேலதான் ஏறணுமா? மேல என்ன ஆபத்து இருக்கு? அப்போ மேல ஏதோ ஆபத்து வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் கன் எல்லாம் தராங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்க. இங்க ஏதோ போட்டுருக்கு, டேஞ்சர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, அது என்னது அது? என்னடா பொடிப்பையில என்னையே அழிக்கலாம்னு முடிவெடுத்துட்டியா? பீஸா டெலிவரி பண்ண வந்தா அதை மட்டும்தான்டா நீ பாக்கணும், என்னடா நீ அழிச்சிட்டு இருக்கிற? இப்ப பாரு, என்னோட வெப்பனை உனக்கு அனுப்புறேன் பாரு, நீ அப்படி ஒரே அடியில சாகப்புற. ஐயோ, இது என்ன வெப்பன் நினைச்சு வவ்வால் அனுப்புதுங்க. அட கடவுளே, அது பயங்கரமா ஃபோர்ஸா தாக்குது. நம்ம அதை டேமேஜ் பண்றதை விட அது நம்மள பயங்கரமா டேமேஜ் பண்ணுது. நம்ம எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையேங்க. என்னடா பொடிப்பையில உனக்கு தப்பிக்கணும்னு வேற என்ன இருக்குதா? உன்னால தப்பிக்கவே முடியாது. என்னடி பேயே, நீ என்ன கொல்லான்னு நினைச்சியா? என்ன வீழ்த்துதான் முடியும், அதனால உன்னால என்ன கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இந்த டைம் பாரு, கண்டிப்பா உன் கதையை முடிச்சுட்டு தப்பிச்சு போகலன்னா பாருடி கிளவி வந்துட்டேன். இப்ப கரெக்டா போனுங்க. போனது டைம் மாதிரி கீழே விழுந்து மரியாதை செலக்கூடாது. என்னங்க இது, கீழே விழுந்து தரையில விழுந்து மரியாதை செலாயிட்டோம். இந்த டைம் கரெக்டா போனுங்க. என்னடா இது, நம்மளுக்கு வழியே இல்லாம இருக்குது. ஐயோ, கீழே விழுந்துடாத, போச்சுங்க. ஐயோ, அந்த பேய் என்னங்க நம்மள கொள்றது, நம்மளே நம்மள மரியாதை செலை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டைம் கரெக்டா போனோம். போம் 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 போம், வந்துட்டோம். எப்பாடா தண்ணிக்குள்ள குடிச்சிட்டோங்க. அது லைஃப் அப்படியே பாதியை குறைச்சி வச்சிருந்தோம். கொஞ்சம் தான் இருக்குது, கரெக்டா குறைச்சா போதுங்க. எங்க இருக்குது அந்த பேய்? அந்த இருக்குதுங்க, அதை கரெக்டா சுடுவோம். இந்த டைம் விட்டுறக்கூடாது, கரெக்டா சுடுவோம். ஓகே, போம் போம் போம். என்னடா வழியை காணோம், அடைச்சு வச்சுட்டாங்க, எதுவுமே தெரியல. ஓஹோ, அந்த வருதுங்க. அது அது பறந்து வரும்போது அது சுட்டா அது லைஃப் கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகுது. ஆனா இந்த டைம்ல சுட்டோம்னா அது அப்படியே வெடிச்சு அங்க சதற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஆஹாஹா, செத்து. ஐயோ, எவ்வளவு பெரிய உடம்பு பாத்தீங்களா அதுக்கு? ஐயோ, எவ்வளவு பெருசு, எத்தனை பேரை விழுங்கிருப்படி நீனு அண்டாவாய் கிளவி. இந்த டைம் உன் லைஃப் நான் முடிச்சேனா, இந்த மாதிரிதானே எல்லாருக்கும் உழைச்சிருக்கும். ஆஹாஹா, எப்படி உன்னை கொன்ன பத்தியாடி கிளவி. இப்ப பாருங்க, அது எவ்வளவு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்குன்னு. இப்படி பள்ளத்தினால உண்டானதான் இந்த வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர பெருசா இருக்குது இந்த வீடு. ஓகே, கரெக்டா போவோம். அதுக்கப்புறம் எங்க போறது? தப்பிச்சு போறதுக்கு வழியே எங்க, அதை கொன்னுட்டோம். பீஸா கொடுக்க வந்து நம்மளுக்கு வந்து சோதனை. இந்த வீட்டுக்குள்ள மாட்டி இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போராடி வெளியே வந்தோம். வழி எங்க இருக்குன்னு தெரியலையேங்க. ஓஹோ, இந்த பாக்ஸ் மேல ஏறி ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜம்பே மேல ஏறியாச்சு. ஓஹோ, தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. அங்க பாருங்க, நம்ம குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கோம், பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கோம். பாத்தீங்களா, பயங்கர மாசா நம்ம குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கோங்க. ஆஹாஹா, பயங்கரமா ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோமே. ஓகே காய்ஸ், இதோட இந்த கேம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் மறக்காம கொடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் போடுற வீடியோஸ் டிங்குடாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸ் கண்டிப்பா நம்ம
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய், see you guys.